காணொளியில் பார்க்க போகிறோம். என்னென்ன கேள்வி இருக்குது, அது எப்படி கேள்வி கேட்பாங்க, அது எப்படி நம்ம விடை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஃபார்முலா இல்லாமல் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 5 பேர் 5 வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 50 பேர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? கேள்வி. இதுக்கான விடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 5 × 5 / 5 = 50 × x / 50. அது இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, அதுதான் இங்கே எக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும். இப்போ 5 × 5 / 5 அப்படின்னா 25 / 5. இப்போ 25 டிவைடட் பண்ணுறப்ப நமக்கு 5ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ 50 × x / 5 இதை டிவைடட் பண்ணால் நமக்கு 1x அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 1x இது இங்கேருந்து அங்கே போகிறப்ப அப்படின்னா x = 5. அப்போ நமக்கு விடை 5ன்னு கிடைக்கிது. அப்போ 50 பேர் 50 வேலையை 5 நாட்களில் முடிக்கிறாங்க. இதுதான் நமக்கான ஆன்சர். இது நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செய்கிறாங்க. செஞ்சு 24 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 28 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செய்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. விடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 48 × 24 × 7 / 1. அதாவது 48 பேர் ஒரு நாள் அப்படிங்கிறது 24 அதாவது 24 நாட்கள் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 7 மணி நேரம். இப்போ 48 × 24 × 7 / 1. அதாவது இங்கே 1 அப்படிங்கிறது ஒரு வேலை = 28 × x × 6 / 1. இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை நாள் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நமக்கு விடை x = 36ன்னு வந்திருக்கு. எப்படின்னா 6 இருக்கா, 6 24 கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆனால் இங்கே 3, 7 28 கேன்சல் ஆகிரும், இங்கே 3. இப்போ என்ன உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா x = 36. இங்கே 48 × 3 × 3 / 1 = 3 × x / 1 = x = 36. உங்களுக்கு விடை 36 நாட்களில் அவங்க 28 ஆண்கள் ஒரு நாள் ஒரு வேலையை 6 மணி நேரம் செஞ்சு ஒரு நாளைக்கு 36 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இதுதான் விடை. அடுத்தது மூணாவது கேள்வி. அதாவது கேள்வி என்னென்னா, பிங்கிறவங்க ஏயை விட 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாங்க. பியோட வேலை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதுதான் கேள்வி. அப்போ A/B = 3:1. அதுனா 3:1 அப்படின்னா பியை விட ஏ 3 மடங்கு வேகம் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப A/B = 3:1. அதுதான் இங்கே 3:1. அதாவது ஏ பியை விட 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அதனால் 3:1 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ பி எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 24 நாள் வேலை பார்க்குறாங்க. ஏ எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் ஏ பி 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 3 × 24 = 72. இப்போ பி 24 நாள் வேலை பார்க்குறாங்க. ஏ எப்படி அப்படின்னா பியை விட 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால 3 மடங்கு வேகமாக வேலை பார்க்குறாரு. அப்போ பி எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 24 நாள் வேலை பார்க்குறாங்க. ஏ பியை விட 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாரு. அப்போ 3 × 24 = 72. அப்போ ஏவோட வேலை நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 நாள். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 96 நாளில் முடிக்கிறாங்க. கேள்வி 4. இது என்ன கேள்வி, இந்த கேள்வி என்ன அப்படின்னா, பியை விட ஏ 3 மடங்கு வேகம், அதாவது பியை விட ஏ 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாரு. ஏயோட வேலை நாட்கள் பியை விட 24 நாட்கள் குறைவு எனில் A+B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பியை விட ஏ 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாரு. ஏயோட வேலை நாள் பியை விட 24 நாள் கம்மியாக வேலையை முடிச்சிடறாரு. அதாவது ஏவோட வேலை நாள் பியோட வேலை நாளை விட 24 நாள் குறைவு. அப்போ A+B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேக விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1. அதாவது ஏ பியை விட 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால
3:1. நாட்களோட விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3. எதனால் அப்படி சொல்கிறோன்னா, ஏ வந்து பியை விட சீக்கிரமாக முடிக்கிறாங்க. அதனால் நாட்களோட விகிதம் வந்து 1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இடைவேளை பார்த்தீங்கன்னா 2 பங்குகள் 24 நாட்கள், 1 பங்கு 12 நாட்கள். அது 24 அப்படிங்கிறது 2 பங்கு. அதில் 1 பங்கு என்ன அப்படின்னா 12 நாட்கள். அப்போ ஏ ஈக்குவல் 12 நாட்கள், பி ஈக்குவல் 36 நாட்கள். அதுதான் நமக்கான விடை. இப்போ நமக்கு ஏக்கான விடை வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து 12 நாளில் வேலை முடிக்கிறாங்க, பி 36 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க அப்படின்னா 48 நாளில் வேலையை முடிப்பாங்க. வினா எண் 5, அதாவது 5வது கேள்வி என்ன அப்படின்னா, ஏ வந்து 35 நாட்களில் வேலையை முடிக்கிறாரு. பி வந்து ஏயை விட 40% கூடுதலாக வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா பியோட வேலை நாள் என்ன அப்படிங்கிறது. அதாவது ஏ வந்து ஒரு வேலையை 35 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து ஏயை விட 40% அதிகமாகவே வேலை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப பியோட வேலை நாள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ 100% அப்படிங்கிறது 30 நாட்கள். அதாவது ஏவை விட 40% கூடுதல் அப்படிங்கிறப்ப 100% அப்படிங்கிறது 35 நாட்கள். பியின் திறன் வந்து ஏயை விட 40% கூடுதல் அப்படிங்கிறப்ப அது கூடுதல் எப்படி இருக்கும்? 100 + 40 = 140% அதிகமாக இருக்கும். 100% நமக்கு எவ்வளோ? 35 நாட்கள். அப்போ எத்தனை நாட்கள், அதாவது பியோட வேலை நாட்கள் என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா 100 ÷ 140 × 35 = 25 நாட்கள். அதாவது பியோட வேலை நாள் திறன் அப்படின்னா 25 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. ஏன்னா பி வந்து ஏவை விட 40% கூடுதல் திறன் கொண்டதுனால 25 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, 12 மாணவர்களுக்கு 3000 ரூபாய், 1200 ரூபாய்க்கு எத்தனை மாணவர்கள், அதாவது 12 மாணவர்களுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு சீருடை எடுக்கிறாங்க. 1250 ரூபாய்க்கு எத்தனை மாணவர்களுக்கு சீருடை வாங்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ 12 ÷ 3000 × 1250 = 5 மாணவர்கள். அதாவது 3000 ரூபாய்க்கு 12 மாணவர்களுக்கு சீருடை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ 1200க்கு எத்தனை மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா 5 மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். 1200 ரூபாய்க்கு 5 மாணவர்களுக்கு சீருடை வாங்கலாம். இராணுவ உணவு இருப்பு மற்றும் ஆட்கள் மாற்றம், இந்த தலைப்பில் தான் இந்த கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். 1000 இராணுவ வீரர்களுக்கு 70 நாட்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளன. மேலும் 400 இராணுவ வீரர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு வரும்? அதாவது ஒரு கேம்ப் இருக்குது, அந்த கேம்பில் வந்து 1000 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 70 நாட்களுக்கு தேவையான உணவு அதில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 400 பேர் வந்து சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை நாளில் அந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. 1000 ÷ 1400 × 70 = 50 நாட்கள். 1000 இராணுவ வீரர்களுக்கு 70 நாட்கள் உணவுப் பொருட்கள் இருக்குது. இப்போ மேலும் 400 பேர் வந்து சேர்றப்ப அவங்களுக்கு வந்து 50 நாட்களுக்கு தான் அந்த சாப்பாடு பத்தும். அடுத்த கேள்வி என்னன்னா, ஆட்கள் மற்றும் நாட்களின் கூட்டு செயல்பாடு. வினா என்ன அப்படின்னா, 8 ஆள்கள் 20 நாட்கள் + 5 நாட்கள் அப்படின்னா 6 ஆட்கள் இறுதி நாட்களை கண்டறிதல். இந்த கேள்விக்கான விடையை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.